மைனியா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? வேலையெல்லாம் முடிஞ்சுதுமா, வா சாப்பிடலாம். வாமா மகாராணி, வந்துட்டியா? எங்க வர மாட்டியா, அங்கேயே இருந்துக்கிடுவியன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, வந்துட்டியே. இருமா, சாப்பாடு எல்லாருக்கும் எடுத்துட்டு வரேன். சரி மைனி. என்ன மைனி இப்படி சொல்லிட்டியே? எப்பயா இருந்தா வாரம் வரும்போது 2 நிமிஷம் கூட நின்று பேசலன்னா எப்படி? அதான் பேசிட்டு வரேன். அவையெல்லாம் இருங்க, சாப்பிட்டுட்டு போங்கன்னாவ. நாங்கள் மைனி சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கவே எங்களுக்காண்டி நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அப்போ பிள்ளை கடைக்கு போய் ஜூஸாவது வாங்க போயிருக்கா, குடிச்சிட்டு வாங்கன்னு உட்கார வச்சுட்டாவ. வேற என்ன பண்றது? எதுவும் குடிக்க மாட்டேன்ட்டா சொல்லிட்டு வர முடியும். அதான் சரின்னு இருந்து குடிச்சிட்டு வரேன். வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் வச்சிருக்க மாட்டாளா? கடைக்கு தான் அனுப்பி பிள்ளைய விட்டு வாங்கிட்டு வர சொன்னாலாக்கும். எல்லாரும் அப்படி வீட்டிலே வச்சிருப்பாவளா மைனி? நீங்க சொல்லிய கதை. சரி இரு, பிள்ளைலாம் வெளியே தானே இருக்கு, அவ்வளோத்தையும் சாப்பிட கூப்பிடியே. சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், வீட்லையும் வேலை கிடக்கு. சரி மைனி. அம்மா ஏதோ போட்டு அனுப்பி விட்றேன்னு சொல்லியிருந்தியே, அனுப்பி விட்டாவளா பொண்ணு வீட்டில இருந்து? ஐயா மைனி, மறந்தே போயிட்டேன் பத்தியில. அந்த சஞ்சய் பையில கூப்பிடுங்க, அவன் பொண்ணுக்கு தான் போட்டு அனுப்பி விடியன்னு சொல்லியிருந்தா. கொஞ்சம் கேளுங்களா வாங்கிட்டேன். சரி இரு, போய் பார்த்தேன். பாத்தியா, எங்க அண்ணன் ஒன்றும் சொல்ல மாட்டானே. இல்ல சஞ்சய் சும்மா இரு சரண்யா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சஞ்சய் கோவப்படுறா. அங்க பாரு, சஞ்சனாவெல்லாம் சரணத்தை எவ்வளவு அழகா மடியில படுக்க வைக்காங்க. நீ என்னைய பக்கத்துலயாவது சாஞ்சிருக்க விடுறியால? தூரப்பா தள்ளி விடுறா. சரண்யா விளாடாதம்மா, முக்கியமா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் விஷயமா என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத. போல ஏ பிள்ளைகளோட எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். அந்த வாரந்தே. இல்ல சஞ்சய், என்னத்த? உங்க அம்மா ஏதோ ஒரு பொண்ணு போட்ட உனக்கு வரணும்னா வந்துச்சா இல்லையா? ஆமா, ஜான்சி கடை போட்டோ கேட்டேன்னா ஜான்சிக்கு அனுப்பலையே இன்னும். இங்க இப்போ உடனே அனுப்ப சொல்றேன். சீக்கிரம் சொன்னா தானே நாங்க காட்ட முடிய பொண்ணு. நானும் சொல்லிட்டு போட்ட வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கே. வரவா கேட்டுக்கிட்டே கிடக்கா. சந்தோஷத்துக்கு பேசி முடிச்சிடலான்னு. கொஞ்சம் சீக்கிரம் போட்டவன் அனுப்ப சொல்லு. சரி, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் அந்த போட்டோட வரேன். சரி சீக்கிரம். எல்லாம் சஞ்சனா எந்திரி. என்ன இப்படி மண்ணுக்குள்ள உருண்டுட்டாடாக்கா? ஏதாவது பூச்சி கிச்சி மேலே ஏறிட போதெல்லாம் எந்திரி. வாங்க, அவ்வளோ சாப்பிடலாம். இந்த வாரேம்மா. எல்லாம் சரண் எல்லாம் வாங்க. வாரமா, நீங்க போங்க. சஞ்சனா எந்திரி. இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன். நல்லா அழகா இருக்கு. நல்லா ஜில்லுன்னு காத்து, நல்லா நிழல் அழகா ஜம்முன்னு இருக்கு. சொன்னா கேளு சஞ்சனா, எந்திரி. போல. அடடா, ஜூஸ் சூப்பர். எப்ப சோனி சீக்கிரம் குடிச்சிட்டு அந்த ஜூஸ் கிளாஸ் தூர கொண்டு போய் வைவேன். சும்மா மினிக்கிட்டே இருப்பா. என்ன சந்தியா, நீ உன் ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டியோ? ஆமா, வேற ஒன்னே மாதிரியே நக்கிக்கிட்டே இருப்பாவே. பாத்தியா, இப்ப எங்க கிட்ட ஜூஸ் இருக்கு பாத்தியா? செம்ம சூப்பர். எம்மா பாரு பைவளா சும்மா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இப்ப என்கிட்ட இவ அடி வாங்கி செத்துருவா பாத்துக்க. எல்லாம் வேற உனக்கு வேணும்னா போய் ஊத்தி குடி. எங்க இருந்தா அம்மா வேற ஜூஸ் அங்க இல்ல, காலி. எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துருந்துச்சுல, அங்க வேற என்ன ஜூஸ் குட்டி போட்டுக்கிட்டா இருக்கும். கடைசியா நாங்க 2 பேரும் தான் ஊத்தி குடிச்சோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏய் பவு சந்தியாவுக்கு பவு. எம்மா பாரு பைவளா, 2 பேரும் சுவாதிக்காதீங்களா? ஒழுங்கா எந்திரிச்சு வேலை மீட்ட பாருங்க. ஓடுங்க போ, எந்திரிச்சு பைய அடுப்புல சோத்த போடு. ஓடு. 2 பேரும் கோயிலுக்கு சாப்பிட வரான்டே. நீ என்ன வீட்டுல தானே இருக்க போறீங்க? சோத்த அடுப்புல போட்டுட்டு கொஞ்சம் துவையில அரைங்க. ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்க. ஒருத்தி அப்ப சோத்த அடுப்புல போட்டு ஒருத்தி துவையில அரைக்க வேலையை பாரு. ஏவா தேவியெல்லாம் செய்யுங்க. நாங்க போய் தசரா வரையில சாப்பிட்டு வந்துருவோம். லட்சுமி, என்னத்துக்கு சோத்த அடுப்புல போட்டுக்கிட்டு? ஆளுக்கு ஒரு இலையில சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வருவங்களுக்கு வந்ததும் சாப்பிட்டுக்கிட்டேன்னு. அப்படி இல்லக்க, நம்ம இங்க கோயில்லன்னு வைங்க, நமக்கு இங்க பக்கம் பறிப்படம் நம்ம கொடுப்போம். அதுல கொஞ்சம் சோறு கேட்டு வாங்கிக்கிடியோன்னு இருக்கோம். நம்ம தசரா வரையில போய் நம்ம என்னென்ன சாப்பாடு போட, அது அன்னதானே ஒவ்வொரு வீட்டு அளவு போடியது. அங்க போய் நம்ம சோறு தாங்கன்னு போய் நின்னா நல்லாவா இருக்கும்? அம்மா கொஞ்சம் பாரு, நான் ஜூஸை குடிச்சிட்டு உங்க கூட வந்துடுறேன். நானும் தசரா வரையில சாப்பிடுறேன். நானும் வராண்டேப்பா. அப்போ உனக்கு மட்டும் தானே? நீ கொஞ்சம் மேகி என்னமோ கிடந்தா கிண்டி தின்னப்போ நீ வேற ராத்திரிக்கு பாத்துக்கிடலாம். சரி, நான் கிண்டி தின்னுக்கிடுறேன், நீங்க போங்க. சந்தியா, நீ எதுவும் போட்டு கிண்டிட்டு அடக்காத. நான் பெரியம்மா சாப்பிட்டுட்டு உனக்கு ஒரு இலையில கொண்டு வரேன். சரி பெரியம்மா. நம்மளும் வீட்டுல சோறு கறி ஆக்கியிருந்தா சாரு மதிக்கு சோறு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நம்மளும் ஒன்றும் செய்யலன்னதான் வேற ஜூஸை வாங்கி கொடுத்து அனுப்பியாச்சு. நீ செஞ்சு வச்சிருந்தாலும் இன்னைக்கு அந்த பொம்பளை சாப்பிட்டுருக்காது. அங்க வேற அது மைனி செஞ்சு வச்சிருக்கேன் இங்க வந்து சாப்பிடுன்னு சொல்லும்போது வேற அது இங்க சாப்பிட்டுட்டு போனா நல்லாவா இருக்கும்? அது சாப்பிடாது. என்னைக்குடா தனியா வந்தா வேணா கூப்பிட்டு சாப்பாடு போடு. ஆமா, அது நல்ல பொம்பளை பார்த்துக்க. அந்த பயல்வள நல்ல பயலுவே. நமக்கு அந்த பயல்வளை பார்த்தா வேற எதுவும் தோணாது. நம்மட்டு பிள்ளைகளாதான் தோணும். அதுவே பிள்ளைகள் எதுவும் பேசாத பொம்பளை பிள்ளைகள். ஆமா, அதுவே கொஞ்சம் முஞ்சி முகரையே அப்படியே ஒரு மாதிரி காட்டதான் செய்யன்னு நினைக்கேன். அதுவே என்கிட்டயும் ஒழுங்கா பேசாதுவே, கேட்டாலும் பதில் ஒழுங்கா சொல்லாதுவே. இவ்வளோகிட்டையும் முஞ்ச முகரை காட்டுறேன்னு தான் சொல்லுவாளுவே. ஆமா, சரணியெல்லாம் என் கிளாஸ் தான், பேசவே மாட்டாள. சரணியனா இப்ப வந்துச்சு அந்த பொம்பளையோட பிள்ளையா? ஆமா பெரியம்மா, அவிய பிள்ளைதான். சஞ்சய் அண்ணா மட்டும்தான் நல்லா பேசுவாங்க. இந்த பிள்ளைலாம் ரொம்ப பேசாது. அதுவும் அந்த பிள்ளை பேசியிருக்கோம், நல்லா தான் ஸ்டார்டிங்ல பேசிச்சு. இந்த சஞ்சனா பிள்ளை ஏத்தி விட்டு அந்த பிள்ளைய பேச விடாம பண்ணும். சஞ்சனா உங்க அத்தை மோவலா? ஆமா பெரியம்மா, அதுதான். அத்தையா சொத்தையா அதெல்லாம் தெரியாது. அந்த பிள்ளை அப்படிதான் பண்ணும். சரி அக்கா, வா நம்ம போவோம். உன் ஃப்ரெண்டு வெள்ளம் வரவண்ணவல்ல, போன போடு, சேர்ந்தாப்புல போயிருவோம். ஆமா, அதை மறந்துட்டேன் பத்தியா.
கிளவி தீச்சட்டி எடுத்துக்கிட்டு எங்க போகுது? எங்கேயும் தீ குளிக்க போகுதோ? போய் பைத்தியம் பிடிச்ச பாட்டி கொஞ்சம் நில்லுங்க. எவளாது என்னைய பார்த்து பைத்தியம் பிடிச்ச பாட்டினது? ஆயில சூனி வச்சிருவேன் பார்த்துக்க. ஐயே கிளவி இன்னும் திருந்தலையா? ஏலா சும்மா போற கிளவியை ஏனா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கியே? இல்லக்கோ தீச்சட்டியை தூக்கிட்டு போற மாதிரி இருந்துச்சு, அதான் தீ குளிக்க போதேன்னு நினைச்சிட்டேன். எதுக்குலாம் போனவளை கூப்பிட்டியே? ஆமாம், என்னது அது கையில்? நீங்களும் பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கீங்களா என்ன? காப்பு கிப்பு கட்டிட்டு அதுக்குள்ளே வேஷம்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே கிழவி, உனக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குது பிச்சைக்கார வேஷத்துக்கு. காலையில் 2 பாத்திரம் கொண்டு போய் வீடு விட சாப்பாடு வாங்கி வேஷத்தில் கரெக்டாக இருக்கிய கன்று மாதிரி. பரவாயில்லையே, சாப்பிட்டுட்டே போக வேண்டியது தானே? ஓ 2 கையிலே இருக்கோ, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு 2 பாத்திரம்? அது வீட்டுக்காரன் போட்டிருக்குமா இருக்கும் வேஷம். ஏலா கிண்டலா பண்றியே நீ? கிண்டலு அட தாய்க்கிழவி, உன்னை கிண்டலும் பண்ணலை சுண்டலும் பண்ணலை, கரெக்டாக இருக்கு. அதான் என்னன்னு கேட்டேன். கையை காட்டுங்க, காப்பு கிப்பு கேட்டிருக்கீங்களான்னு பார்ப்போம். சும்மா தூர போங்களா. நான் தசராபரையில போய் சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் எனக்கும் என் புருஷனுக்கும். இதை பார்த்துட்டு பிச்சைக்கார வேஷம் காடுவேன், கண்ணு குருடிவேன். ஐயா, அப்போ இது வேஷம் இல்லையா? சாமிக்கு பிச்சைக்கார வேஷம் போட்டே தானே சட்டியில் பாத்திரத்தில் சாப்பாடை வாங்கிட்டு வீடு வீடா சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போவாவ. அது மாதிரியே கிளவி நீ போனதான் நீயும் வேஷம் போட்டிருக்கேன்னு நினச்சிட்டேன். முழுக்காதீங்களா? வியானனே என்னை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும்னு படுத்துவிய. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஐயா கிளவி, சத்தியமா அப்படிதான் நினைச்சேன். ஆமா, வியாசம் கூட போட தேவையில்ல, இதே காஸ்டியூம்லே கரெக்டா இருக்கு. ஏலா சும்மா போற கிளவி எதுக்குலாம் வம்பிழுத்துக்கிட்டு அடக்கிய? அதை போக சொல்லுங்களா, போட்டோம். வேற ஏதாவது வாய்க்குழுப்புல ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இடந்தா மனசு கஷ்டமா இருக்கும். இவ்வளோ இப்படிதான் 7:30 இழுத்து சனியனை எடுத்து பனியனில் போட்டுக்கிட்டு திரிவாளுவேன். இவளுக்கு வேற வேலை இல்லை. நீங்க போங்க, நீங்க போங்க. ஏக்கா சொல்லி வை பத்திராளி இவ்வளோல, இல்லைன்னா என் வாயில நல்லா வாங்கிட்டு போயிருவாளுவ, பார்த்துக்கிடுங்க. போங்க பாட்டி, போங்க பாட்டி. நானே சோறு கறின்னு தனித்தனியா வாங்க முடியாம ஒரே பத்திரத்துல ஊத்தி கிண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை இவ்வளவுக்கு பார்த்தா 10 வீடு பிச்சை எடுத்த மாதிரி இருக்கான். எல்லாம் உமா நீயே சொல்லு. அதை பார்க்கும்போது நம்ம ஊரில் ஒரு அண்ணே பிச்சைக்கார வேஷம் போட்டு நல்லா அழகா சாப்பிட்டுக்கிட்டே போக திரும்ப வீடு விட வாங்கிட்டு நல்லா அழகா இருக்கும். அது மாதிரி தானே தெரிஞ்சிச்சு, அதான் நான் கேட்டேன். ஆமா பெரிய பொண்ணு, நம்ம கேட்டது ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தோணதானே கேட்டோம். விடு. இல்ல லட்சுமி அக்காவை கூப்பிடுங்க, போவும் சாப்பிட்றதுக்கு. ஆமா, அந்த லட்சு ஐயா அக்காவை கண்டாதான் ரொம்ப பிஸி ஆயிடுச்சு போல இருக்கு. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. ராணி அக்கா பண்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாவ. சாயங்காலம் தான் போய் பண்டை என்ன வாங்கினாவன்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும். இப்போ அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேற தசராபுரியில சோறு சாப்பிட முடியாது. அங்கே நல்லா வாழைக்காய் கூட்டு பொரியல்னு என்னென்னமோ பண்ணி வச்சிருப்பாவ. நல்லா போய் சாப்பிடணும் வயிறு முட்டை. லட்சுமி அக்கா அங்கே வாங்க வெளியே. எம்மா காது கேட்கலையா? வெளியே பெரிய பண்ணத்தோடய கூப்பிட்டு அடக்காவ பாரு. ஐயே இனிமே தானே அவ்வளோக்கு ஃபோன் பண்ணணும்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவ்வளோலே வந்துட்டாள்வலா, நல்லதா போச்சு. அக்கா ராணி வாடியா, எல்லாம் சோனி சீக்கிரம் குடிச்சிட்டு வாடியா, போய் சாப்பிட்டு வந்துருவோம். எங்க கூட்டமா இருக்கா என்னமா தெரியல. நேரம் என்ன ஆகுது? 1 மணி இருக்குமா? ஆமா 1 தாண்டுது. ஓடியா ஓடியா, போய் சாப்பிட்டு வந்து ஓடி வந்துருவோம். எல்லாம் ஓடியாங்க. இப்ப போனா கரெக்டா தான் இருக்கும். வாங்க வாங்க போவோம். எல்லாம் வாங்க வாங்க. நானே இப்பதான் உங்களுக்கு போன் அடிச்சு கூப்பிடணும்னு பார்த்தேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க, நல்லாதான் போச்சு. வாங்க சாப்பிட ஒன்னாந்தா. எங்க அக்காவும் வரேன்னா. ஆமா ராணி அக்கா எங்க? இந்த வாரா வாரா. என்னடே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிடே இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நாளுக்கு நாள் லட்சுமி அக்கா தான் வயசு குறைஞ்சிக்கிட்டே வராவ. லட்சுமி அக்காவுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. எல்லாம் எங்களுக்கு என்ன ரொம்ப வயசா? அக்கா தங்கச்சின்னு தான் பேரு. நாங்க 2 பேரும் ட்வின்ஸ், ஒரே வயசு தான். ரொம்ப முழுக்காத. அவளுக்கு ஐஸ் வைப்பா, என்னதாவது வாங்கிட்டு வந்துருப்பாளா தருவாளான்னு. சரி சரி வாங்க எல்லாரும் போவோம், வேற பந்தி முடிஞ்சிட போகுது. வாங்க வாங்க. தசரபுரியில சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாவளா? யார்ட்டையாவது போயிட்டு வந்தகிட்ட கேட்டியலாடே? இல்லைன்னா நம்ம தான் சீக்கிரமா போறோமா? கொஞ்சம் கூட்டம் கிட்ட கம்மியா இருக்க நேரத்துல போனா கரெக்டா இருக்கும், அதான் கேட்கேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டா கூட விடலாம். அட லட்சு, நம்ம யாரு இங்க நம்ம தசராபுரிக்கு போறோம்? நம்ம பக்கத்தூர் தசராபுரிக்குல போறோம். அங்கதான் யார் வந்தாலும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சோறு போடுவாவ. அங்கேயே போவோம். இங்க போனோம்னா நமக்கு சோறு கிடைக்கிறது கஷ்டம். நம்ம ராத்திரி சோறெல்லாம் அள்ளிட்டு வர முடியாது. அங்கன்னு வைங்களா, வரையில சாப்பிடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு போற அள்ளிட்டு போங்கன்னு கொடுத்தே முடியாவலாம். அதனால நம்ம அங்கேயே போவோம். இந்த இருட்டை கடந்து கெஞ்சிட்டு அடக்கணும். ராத்திரிக்கு கொஞ்சம் சோறு வேணும்னு ஒரு இலையில சோறு கேட்டு கெய்யணும். அதுக்கு எதுக்கு இங்க போனோம்? நம்ம அங்க போவோம். அங்க ஆள் வர வர சோறு பொங்கி போட்டுக்கிட்டே இருக்கானுலாம். அங்கதான் நல்லா இருக்கும். வாங்க அங்கேயே போவோம். அப்படியே இப்ப நம்ம அங்கேயே போறோம். ஆமா லட்சுமி, இவ்வளோ அங்கதான் போனோம்னு சொல்லிட்டு அடக்காளுவே. நம்ம இங்கே பக்கத்துல போய் சாப்பிட்டு வருவோமா? இங்க வாங்கன்னா வர முடியாளுவே. ஏக்க நாளைக்கு வேணா நம்ம ஒரு தசராபுரியில சாப்பிட்டுக்கிடலாம். நம்ம இன்னைக்கு அங்க போவோம். சரி, எங்கேயாவது ஒரு பக்கம் கூட்டு போங்க, பசிக்குது, சாப்பிடணும். பாருங்க வீட்டு விருந்தாளிக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டா. வாங்க வாங்க சீக்கிரம் போய் சாப்பிட்டு வருவோம்.
அப்பயே அவியில கூட்டு வந்திருக்கலாம்ல, சாப்பிட போயிருக்கலாம். அப்பவே இருந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காவலாம். இந்த சாந்தி சொன்னா. இந்த சாருமதி அக்கா வந்திருந்தது, அதுகிட்ட பேசிட்டு இவ்வளவு நேரம் இருந்துட்டோம். சாருமதினா உங்க சொந்தக்காரைய சடங்குக்கு போனோமே அவிய தானே? ஆமா ஆமா, அவியலேதான் வந்தவளா. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாவ, இப்பதான் போனாவ. போனதுக்கு அப்புறம் தான் சரி போவோம்னு வாரோம். அட பரவாயில்லையக்கா, இவ்வளவு தூரம் தேடி உங்களை பார்க்க வந்திருக்காவல. சொல்லியிருந்தா நாங்களும் வந்து பார்த்துருப்போம்ல. அவியல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த அங்க மைனி இருக்குல்ல, முட்டை கிளவி வீட்டுல, அங்கதான் போயிருக்காவ. அங்க சாப்பிட்டு சாயங்காலம் தான் போனோம்னாவ. வேணா நம்ம அதுக்குள்ள சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சாப்பிட்டு வந்துட்டு வேணா போய் பாருங்க. அப்ப அவியலையும் நம்ம கூட சாப்பிட கூப்பிட்டு இருந்துக்கலாம்ல. தசரா பறையில சாப்பிட வச்சிருந்துருக்கலாமே. நம்ம வீட்டுல சோறு செய்யாம எங்க சாப்பிடுன்னு சொல்லு. அப்பயும் இருங்க சமைச்சு தரேன் சாப்பிடலாம்னே அங்க மைனி செஞ்சு வச்சிருப்பாவன்னு போயிட்டாவ. அதனால அவிய இன்னைக்கு அங்க சாப்பிட்டுக்கிடுவாவ. அதுவும் கோயிலுக்குலாம் வந்து சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. நம்மளே வேற ஒரு தசரா பறையில போய் இப்ப சாப்பிட போறோம். என்னத்துக்கு, வாங்க போவோம். இல்லைக்கோ, நம்ம இப்படி கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சோன்னு வைங்க, அவிகளுக்கு ஒரு மெமரியா இருக்கும்ல. நல்லா இருந்துச்சுன்னு அடுத்த தடவை அவியலும் வந்துருவாவல்ல. ஆமா, இவ்வளோ கூட சேர்ந்த பாவத்துக்கு நம்மளும் கலசடையா திரியோம்னா அடுத்த வழியெல்லாம் வருவாவ கலசடையா சுத்திக்கிட்டு திரிய. சரி வேண்டாம், வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். ஏமோ மூத்தவ வேற வர முடியேன்ட்டா. அவளுக்கு சோறு கறியெல்லாம் வாங்கிட்டு தான் வரணும். வாங்க போவோம். வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல பசிக்குன்னு நடந்து கரைஞ்சிட்டடப்பா. ஏமோ சின்ன பொண்ணுலாம் அப்பயே சாப்பிட போறேன்னு போயிட்ட. பூமாரி கூட பூமாரி போயிருக்காளா? என்னையெல்லாம் அவ கூப்பிடவே இல்லை கிருக்கி. ஐயில 2 பேரும் சைக்கிள்ல போனாவ, நீங்களும் வர முடியேன்னு சொல்லிக்கிட்டு. அப்படியா சொல்லியிருந்தா நான் அப்பயே போயிருப்பேனே. சரி இப்பயே ஒண்ணும் கெட்டு போல. வாங்க வாங்க போவோம். ஒரு ஊரே கிளம்பி போகுது, வேற ஊர்ல போய் சாப்பிடுறதுக்கு. பிள்ளைகளோட சாப்பிடுங்க. சாப்பிட்டு எதை வேணும்னா கேளுங்க, நான் எடுத்து கொண்டு வந்து ஊத்துறேன். எல்லாம் போதும் தே, எனக்கு இதுவே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. சாப்பிடு. இலையில ஒரு பருக்க கூட மிச்சம் வைக்கப்படாது. அவ்வளோத்தையும் சாப்பிட்டுருக்கணும். எல்லாம் சஞ்சய் என்ன போன நோண்டிக்கிட்டு இருக்கா? போனை வச்சுட்டு ஒழுங்கா சாப்பிடு. இருங்க தேந்த வாரேன். மைனி, அந்த மைனி எங்க? சாப்பாடு அருமையா செஞ்சிருக்காவல. அவ அங்க அப்பளம் பொச்சிக்கிட்டு இருந்தால, அங்க உள்ள கிடக்கா. அம்மா அக்கா போட்டோ அனுப்பிட்டு அந்த பாரு. ஒரு வழியா போட்டோ அனுப்பிட்டாலும் உங்க அக்கா. போட்டோவை முதல் உங்க அத்தைட்ட காட்டு. போட்டோ வந்துருச்சா? கொண்டா. இந்தாங்கத்த போனை இப்படியே வச்சு பாருங்க. ஏதோ இருட்டா ஆயிடுச்சுன்னா என்ன கொண்டாங்க, நான் பாஸ்வேர்டு போட்டு தாரேன். நீங்க என்னத்தையாவது போட்டு அமைக்கிட்டு நடக்காதீங்க. இதை அப்படியே வச்சுக்கிடுங்க. சரில கொண்டா. பொண்ணு நல்லா தான் இருக்கு. இரு, நான் எங்க அக்காட்ட காட்டிட்டு ஓடியாரேன். எக்க இங்க பாரு பொண்ணு போட்டோ வந்துருச்சு. போட்டோ வந்துட்டா கொண்டா பாப்போம். ஆமா அந்த பாரு, பொண்ணு அழகா தான் இருக்கு. அட ஆமா, நல்லா மாடனா இருக்கு அந்த பிள்ளை. ஆமாக்க, எப்படி அந்த பிள்ளைய பேசி நம்ம சந்தோஷம் முடிச்சிருவோமா? ஜாதகம் மட்டும் நல்லா அமைஞ்சிச்சுன்னு வை, கண்டிப்பா பேசி முடிச்சிருவோன்னு. நகையா சொத்து மதிப்பு இதெல்லாம் கேட்கணுமா? நான் என்ன அதெல்லாம் கேட்கல பத்துக்க. அவைய வீட்டு பக்கம் சொந்தம் தான், எப்படியும் நல்ல சொந்தமா தான் இருக்கும். நல்லா வெயிட் பார்ட்டியா தான் இருக்கும் நினைச்சிட்டு தான் எதுவும் கேட்கல. அப்புறம் பாத்துக்கிடுவோம், எல்லாம் அமையட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிடலான்னு இருந்தேன். பொண்ணு போட்டா வரட்டும், அப்புறம் பாத்துக்கிடலான்னு. நீ இப்போதைக்கு எதுவும் கேட்காத, நம்ம போயிட்டு சும்மா பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம் எதா இருந்தாலும். சரி, நம்ம சந்தோஷத்துக்கு எவ்வளவு வேணாலும் நகை எடுக்கலாம், தப்பு இல்ல. எனக்கு இந்த பிள்ளைய ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இந்த பிள்ளைய எப்படியும் பேசி முடிச்சிருந்தாடே. அந்த போட்டோ பார்த்தா நானும் அப்படிதான் நினைச்சேன். சரி வா, மேற்கொண்டு அவட்ட பேசுவோம் சாருமதிட்ட. ஆமா வா போவோம். எனக்கு இன்னைக்கு கையும் ஓடல காலம் ஓடல, இன்னைக்கு எல்லாம் இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. போ. ஆமா, அதுக்கு தான் அவளுக்கு கூப்பிட்டே வந்தேன். நான் இப்போ நான் வேண்டன தெய்வம் என்னை கைவிடல ரமணி. நல்ல சம்பந்தமா நல்ல பிள்ளையா மட்டும் இருந்துச்சு, நம்ம பையனுக்கு எப்படியாயும் பேசி முடிச்சிடணும்டே. வா ஓடியா மேற்கொண்டு பேசலாம். அட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு மேட்சா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. என் பையனுக்கு கல்யாணம். எல்லாரும் வாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டே நிக்காதீங்க. யார் வேணாலும் வந்து சாப்பிடலாங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிட வந்து பழக்கம்மா, எங்களுக்கு பழக்கம் இல்ல. அதனால கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பத்திராளிக்கு நீங்க ரொம்ப பண்ணுவீங்க. முன்னாடி போங்க. நீங்க அவ்வளோர வேற ஊருக்காருவே, நம்ம அளவு தெரிஞ்சது ஒன்றும் இல்லை. நமக்கு போக சங்கடமா இருக்க. இவ்வளோ பேச்சை கேட்டு வந்தது தப்பா போச்சு போலையே. பெரிய பொண்ணு வா, நம்ம போய் இடத்த பிடிப்போம். மைனிய வாங்க, நான் உங்களை கூட்டு போய் சாப்பிட உட்கார வைக்க. போலாமனுக்காம எனக்கு தெரியும். அட வா பெரிய பொண்ணு, அவியல்வா வருவாவே. பாரு எவ்வளவு பேர் உட்கார்ந்து ஆட வரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவ பாரு. ஆமா லட்சுமி, இவ்வளவு சொன்ன மாதிரி நல்ல பந்தி எல்லாம் பிரமாதமா நடக்குதே. நாங்க போன வருஷமும் இங்கதான் சாப்பிட வந்தோம். அங்க வரும்போதே வாங்கன்னு கூப்பிடுவாவ. நமக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கும். ஆனா இந்த முறை கூப்பிடுறதுக்கு யாருமே இருந்த மாதிரி இல்லையக்கோ. வெறிச்சோடி கிடக்கு. யாருமே வாங்கன்னு சொல்லல நம்மள. அந்த பக்கம் நின்று ஒரு ஆளு சொல்லிக்கிட்டு நிக்காரு பாருங்க. நான்லாம் வாங்கன்னு சொன்னாதான் சாப்பிடுவேன்லாம் கிடையாதம்மா. சோறு போட்டாலே போய் சாப்பிட்டுருவேன். ஆமா, நீ எல்லாம் சோத்துக்கு செத்தவளா, அப்படிதான் போய் நிப்பா. மைனியா, உங்களுக்கு டேபிளில் உட்கார்ந்துக்கிட்டு இலை எட்டுமா? எட்டலைன்னா சொல்லுங்க, நம்ம அடியில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கேன். ஏலா, எனக்கு சேர்ல இருந்து டேபிள் எட்டலன்னா இலைய மடியில எடுத்து வச்சு கூட சாப்பிடுவோம்லா. உன் மடியிலலாம் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். சும்மா இருபத்துக்க என் கோபத்தை கலராத. இல்ல பெரிய பொண்ணு, நீ சும்மா இருக்க முடியாளா? எப்ப பார்த்தாலும் அவையகிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கதே உனக்கு வேலையா போச்சு. ஏக்கோ, என் மைனி மேலே உள்ள பாசத்தில் கூப்பிடுறேங்கோ. அவிய சும்மா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காவ. அவிய ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், மடியில் தூக்கி வச்சு நான் இடுப்புல தூக்கி வச்சு ஊட்டியே விடுவேஞ்சுவாரு. இதுக்குதான் லட்சுமி நான் வரதே கிடையாது உள்ள இருக்க இடத்துக்கு. அட பெரிய பொண்ணு சும்மா இருளா.
அந்த மனுஷியை கோவப்படுத்திக்கிட்டே இருக்காத. ஏக்கா நான் ஒன்றுமே பண்ணலை. கூட்டத்தில் எங்கே நெளிஞ்சு ஓடிடக்கூடாத, எங்கேயும் காணாமல் போயிடக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்கிறது தான். ஆனால் மைனியோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பார்த்துக்க. நாங்கள் இடத்த பிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். நீங்கள் டேபிள் கடியிலோட்டி பூந்து கூட சேர போய் இடம் பிடிக்கலாம். அதனால் ஒரு 4-5 சேர் இடம் பிடிச்சி வைங்கண்ணே. எங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா நானும் உமெல்லாம் அங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டுறோம். உனக்கெல்லாம் ஒன்றும் நான் இடம் பிடிச்சி தர மாட்டேன், தூர வெயிரு. சரி விடுங்க மைனி, உங்களுக்கு இடம் கிடைக்கலன்னா நான் உங்களுக்கு இடம் பிடிச்சி தரேன்னே. பியாதி எடுப்பா கூட வந்தாலே இப்படிதான் இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த சின்ன பொண்ணு பூமாரிலாம் எங்க இருக்கான்னு கொஞ்சம் தேடு. அந்த அக்காவா எங்க கண்டுபிடிக்கிறது இந்த கூட்டத்துக்குள்ள? இங்க நான் உட்காந்து இலைய போட்டு தின்னுக்கிட்டு இருப்பாளுவே, பிடி அவளோட கண்டுபிடிச்சே அவனை இப்போ. இந்த பூ மாதிரி எங்கே போனால் அதுக்குள்ளே கையை விட்டுட்டு கை கழுவ போயிட்டாலும் நம்மளை விட்டுட்டு. சரி கை கழுவுற இடத்துல போய் நிற்கலான்னு பார்ப்போம். எங்க அவளேதான் இந்த வாரேன்.